ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், அதில் வந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான், டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 4 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்டட், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 35,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அடுத்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதாவது எம்இ எம்டெக்கில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ் டிகிரி பை ரிசர்ச் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர் 5-year இன்டகிரேட்டட் மாஸ்டர் வித் குட் அகாடமிக் ரெக்கார்ட் வித் கேட் அண்ட் நெட்டில் வந்து குவாலிஃபிகேஷன் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பிஎஸ் 4-year ப்ரோக்ராம், பிஃபார்ம், எம்பிபிஎஸ், இன்டகிரேட்டட் பிஎஸ் எம்எஸ், எம்எஸ்சி, பிஇ, பிடெக் ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி வித் 55% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 28 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உமன், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 5 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இந்த கூகுள் லிங்க்கில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பி வந்து சென்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் கூகுள் ஃபார்மில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, candidates will be shortlisted based on eligibility criteria, academic record and relevant experience and eligibility criteria and academic record பொறுத்து வந்து கேண்டிடேட் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூக்கு வந்து இமெயில் மூலியமாக வந்து இன்வைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடியை, ப்ராப்பரான இமெயில் ஐடியை சப்மிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இமெயில் ஐடியை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுருங்க, ரெகுலராக இமெயில் செக் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து IIITDM காஞ்சிபுரத்தில் இருக்க அவங்களோட அஃபிஷியல் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து ஃபிசிக்கலாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கு வரும்போது ட்ராவல் அலவுன்ஸ் எதுவும் கிடையாது, நீங்கள் உங்களோட சொந்த செலவில் தான் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். அதாவது priyanka@iiitdm.ac.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து உங்களோட இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எழுதிட்டு, அடுத்து உங்களோட நேம், அடுத்து உங்களோட போஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட், அடுத்து வந்து உங்களோட நேம், இந்த ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ஜெண்டர், கேட்டகிரி, அடுத்து வந்து இதில் வந்து உங்களோட ரீசன்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், பர்மனன்ட் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு, அடுத்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இதில் 1 by 1 எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும்.
அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே வந்து நீங்கள் இதில் 1 பை 1 நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இந்த இதில் வந்து உங்களோட டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு அடுத்து இங்கே உங்களை சைன் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணணும். கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முன்னாடியே சொன்னது மாதிரி இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2. ஸோ ஆகஸ்ட் 2க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.